அகில மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். வெளிநாடொன்றில் பாடசாலையில் துப்பாக்கிச்சூடு, ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் பலி. அவசரமாக ராணுவ பலத்தை அதிகரிக்கும் கனடா. அமெரிக்க நூலகத்தில் தீ போராடும் தீயணைப்பு படை. தொடரும் போர் பதற்றம், அதிரடியாக நிறுத்தப்பட்ட விமான சேவைகள். ஈரானில் 8 புதிய அணு உலைகளை உருவாக்கும் ரஷ்யா. மரக்கிளையில் மோதி விழுந்து நொறுங்கிய விமானம், 4 படுகாயம். அதிகாலையிலே உக்ரைன் நகரங்களை தாக்கி ரஷ்யா, 2 பேர் உயிரிழப்பு. இஸ்ரேல் தனது அணுசக்தி நிலையங்களை தாக்கினால் ஈரான் பயங்கர அதிரடி தாக்குதல் நடத்தும் வெளியான முக்கிய அறிவிப்பு. லாஸ் ஏஞ்சல்ஸில் தீவிரமடையும் போராட்டம், பெண் பத்திரிகையாளர் மீது போலீஸ் துப்பாக்கிச்சூடு. தொடர்பட விரிவான செய்திகள். ஆஸ்திரேலியா நாட்டில் உயர்தர பாடசாலை ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஆசிரியர்கள், மாணவர் என பலர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு உள்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியவர் பாடசாலை கழிப்பறையில் தன்னை தானே சுட்டுக் கொண்டதாக நம்பப்படுகிறது. தாக்குதலில் 8 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இருப்பினும் விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் உட்பட பலர் படுகாயமடைந்துள்ளதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. காவல்துறை நடவடிக்கை இன்னும் நடந்து வருகிறது. சிறப்பு பிரிவுகள் உட்பட சம்பவம் நடந்த இடத்தில் பாரிய காவல்துறை பிரிவுகள் நிறுத்தப்பட்டுள்ளன. கனடாவில் லிபரல் அரசாங்கம் தனது ஆயுத படைகளுக்கு கூடுதல் பில்லியன்களை முதலீடு செய்து இந்த நிதியாண்டில் நேட்டோவின் 2% ராணுவ செலவின இலக்கை அடையும் என்று பிரதமர் மார்க் கார்னி தெரிவித்துள்ளார். கனடா தனது ராணுவத்திற்கான நிதியை அதிகரிக்க அமெரிக்கா மற்றும் பிற நேட்டோ நட்பு நாடுகளிடமிருந்து பல ஆண்டுகளாக கடுமையான அழுத்தத்தை அனுபவித்து வருகிறது. கனடா தற்போது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 1.4% பாதுகாப்பிற்காக செலவிடுகிறது. இந்த நிலையில் தற்போது பலம் மற்றும் உறுதியுடன் விரைவாக செயற்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக கனேடிய பிரதமர் மார்க் கார்னி குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு முந்தைய லிபரல் அரசாங்கம் 2032ஆம் ஆண்டுக்குள் நேட்டோ இலக்கை அடைவதாக உறுதியளித்திருந்தது. அதன்படி கனடா ஆயுத படைகளுக்கான ஊதியத்தை அதிகரிக்கும் எனவும், புதிய நீர்மூழ்கி கப்பல்கள், விமானங்கள், கப்பல்கள், ஆயுத வாகனங்கள் மற்றும் பீரங்கிகள், கடல் தளத்தையும் ஆர்க்டிக்கையும் கண்காணிக்க புதிய ரேடார் ட்ரோன்கள் மற்றும் சென்சார்களையும் வாங்கும் என்று கார்னி குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவின் டென்னீசி மாகாணத்தில் உள்ள பொது நூலகத்தின் வாகன நிறுத்தத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. டென்னீசி மாகாணத்தின் தலைநகர் நாஷ்வில்லில் உள்ள பொது நூலகத்தின் வாகன நிறுத்துமிடத்தில் இன்று அதிகாலை 1:15 மணியளவில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்துள்ள நிலையில் நூலகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த கார்கள் வெடிக்கும் சத்தம் கேட்டதாக உள்ளூர் வாசிகள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் அந்த நூலகத்தில் பரவியுள்ள தீயினை அணைக்க அந்நாட்டு தீயணைப்பு வீரர்கள் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் போராடி வருகின்றனர். இருப்பினும் இந்த சம்பவத்துக்கான காரணம் குறித்து எந்த ஒரு செய்தியும் வெளியிடப்படவில்லை. மேலும் இது குறித்து நாஷ்வில் தீயணைப்பு துறையும் இதுவரை எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை. உக்ரைன் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருவதால் மாஸ்கோ விமான நிலையத்தில் விமான சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையில் போர் நடந்து வருகிறது. போரை நிறுத்துவதற்கான முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிந்துள்ளன. கடந்த சில நாட்களுக்கு முன்னர் ரஷ்யா விமானப்படை தளம் மீது உக்ரைன் அதிரடி தாக்குதல் நடத்தியது. ட்ரோன் மூலம் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் 40 ரஷ்ய போர் விமானங்கள் தகர்க்கப்பட்டன. இந்த போர் தொடங்கியதற்கு பிறகு ரஷ்யா மீது உக்ரைன் நடத்திய மிகப்பெரிய தாக்குதலாக இது பார்க்கப்பட்டது. இதற்கு பதிலடியாக உக்ரைன் மீது ரஷ்யா 400 ட்ரோன்களையும் 40 ஏவுகணைகளையும் வீசி தாக்குதல் நடத்தியது. தற்போது ரஷ்யாவில் பல்வேறு இடங்களில் உக்ரைன் தொடர்ந்து ட்ரோன் தாக்குதல் நடத்தி வருவதால் மாஸ்கோ விமான நிலையத்தில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளது. மாஸ்கோ விமான நிலையங்களில் விமானங்களை ரஷ்யா நிறுத்தியுள்ளது. 2 மணி நேரத்தில் உக்ரைனின் 76 ட்ரோன்களை அளித்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் சிவில் விமான போக்குவரத்து ஆணையமான
ரோசா வியாட்சியா பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விமானங்களை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. தற்போது உக்ரைனுக்கு மிகப்பெரிய பதிலடி கொடுக்க ரஷ்யா தீவிரமாக செயற்பட்டு வருகிறது என அந்நாட்டு நிபுணர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் நாட்டில் ரஷ்ய அரசு புதியதாக 8 அணு உலைகள் உருவாக்கப் போவதாக ஈரானின் அணுசக்தி ஆணையத்தின் தலைவர் அறிவித்துள்ளார். ஈரான் மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளுக்கு இடையிலான ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஈரானில் ரஷ்யாவில் 8 புதிய அணு உலைகள் கட்டப்படும் என நேற்று அந்நாட்டின் அணுசக்தி ஆணையத்தின் தலைவர் முகமது எஸ்லாமி தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து 8 அணு உலைகளில் 4 உலைகள் ஈரானின் தெற்கு பகுதியில் உள்ள புஷேர் மாகாணத்தில் உருவாக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. இருப்பினும் புஷேர் அணுமின் நிலையத்தில் ஏற்கனவே கட்டப்பட்டு வரும் 2, 3 உலைகள் ஈரான் நிறுவனங்களால் கட்டப்பட்டு வருவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. முன்னதாக ரஷ்யாவின் உதவியோடு கடந்த 2011ஆம் ஆண்டு கட்டப்பட்ட புஷேர் அணுமின் நிலையம் ஈரானின் நாட்டில் இயங்கி வரும் முதல் மற்றும் ஒரே அணுமின் நிலையம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் டென்னசி மாகாணம் துல்லாகோமா விமான நிலையத்திலிருந்து சிறிய ரக விமானம் ஒன்று புறப்பட்டது. இதில் விமானி உட்பட 20 பேர் பயணித்தனர். பீச் கிராஃப்ட் அருங்காட்சியகம் அருகே சென்ற போது அங்கிருந்த ஒரு மரக்கிளை மீது விமானத்தின் இறக்கை உரசியது. இதில் விமானியின் கட்டுப்பாட்டை இழந்த விமானம் சாலையில் விழுந்து நொறுங்கியது. இந்த விமானத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். மீட்பு படையினர் அவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர். இதனைத் தொடர்ந்து விபத்துக்கான காரணம் குறித்து விமான போக்குவரத்து துறை விசாரணை நடத்தி வருகிறது. உக்ரைன் மீதான ரஷ்யாவின் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களில் 2 பேர் பலியாகியுள்ளனர். உக்ரைன் தலைநகரான கிவ் மற்றும் கடலோர ஒடேஷா ஆகிய 2 நகரங்களின் மீது இன்று அதிகாலை ரஷ்யா ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளின் மூலம் தொடர் தாக்குதல் நடத்தி வந்தது. இதில் 2 பேர் பலியான நிலையில் 13 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒடேசா நகரத்தின் மீதான தாக்குதலில் அங்கு அமைந்திருந்த பெண்கள், மருத்துவமனை மற்றும் குடியிருப்பு கட்டிடங்கள் பலத்த சேதம் அடைந்துள்ளதுடன் 2 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 9 பேர் படுகாயமடைந்துள்ளதாக அந்த நகர ஆளுநர் ஒலே கெப்லர் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் தலைநகரான கிவ் மீதான தாக்குதல்களில் 4 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இத்துடன் நகரத்தின் பல இடங்களில் வெடிகுண்டுகள் வீசப்பட்ட நிலையில் பல மணி நேரமாக ஏராளமான ட்ரோன்கள் அங்கு தாக்குதலில் ஈடுபட்டதை உள்ளூர் மக்கள் உறுதி செய்துள்ளனர். ஈரானின் உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் திங்களன்று தனது அணுசக்தி தளங்கள் மீது இஸ்ரேல் நடத்தும் எந்த ஒரு தாக்குதலுக்கும் சமீபத்தில் பெற்ற மூலோபாய தகவல்களை பயன்படுத்தி ரகசிய இஸ்ரேலிய தளங்களை தாக்கும் என்று குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு கடுமையான எச்சரிக்கையை விடுத்துள்ள ஈரான், இஸ்ரேலின் ரகசிய அணுசக்தி நிலையங்கள் உட்பட இஸ்ரேலிய இலக்குகளின் முழு பட்டியலும் இப்போது அதன் ஆயுத படைகளின் கைகளில் இருப்பதாக ஈரான் அறிவித்துள்ளது. இஸ்ரேல் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக எந்த ஒரு வடிவத்திலும் ஆக்கிரமிப்பை தொடங்கினால் அந்த மறைக்கப்பட்ட அணுசக்தி தளங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல்களை நடத்தும் என்று உச்ச தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. அதிகரித்த பதற்றங்களுக்கு மத்தியில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. மேலும் அணுசக்தி உள்கட்டமைப்பை விவரிக்கும் இஸ்ரேலிய முக்கியமான ஆவணங்களை ஈரான் கையகப்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இஸ்ரேலின் எந்த ஒரு விரோத செயலுக்கும் விகிதாசாரமாகவும் தீர்க்கமாகவும் பதிலளிக்க அதன் உளவுத்துறை மற்றும் ராணுவ எந்திரம் முழுமையாக தயாராக இருப்பதாக தெஹ்ரான் கூறியுள்ளது. வெளிநாட்டவரை கைது செய்து நாடு கடத்தும் அமெரிக்காவின் குடியேற்ற கொள்கைகளுக்கு எதிராக லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ளன. போராட்டங்கள் நகரின் மையப்பகுதியை ஸ்தம்பிக்க செய்துள்ளன. நகர மையத்தில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சோதனை மேற்கொள்ளும் குடிவரவு மற்றும் சுங்க அமலாக்கத்துறைக்கு எதிராக சுமார் 2000 போராட்டக்காரர்கள் நகர மையத்தில் உள்ள ஒரு முக்கிய நெடுஞ்சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பல தானியங்கி கார்கள் மற்றும் போலீஸ் வாகனங்கள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. இதையடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் லாஸ் ஏஞ்சல்ஸில் முகமூடி அணிந்த போராட்டக்காரர்களை கைது செய்ய உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஞாயிற்றுக்கிழமை நடந்த போராட்டங்களை தொடர்ந்து முகமூடிகளை பயன்படுத்துவதையும் ட்ரம்ப் தடை செய்துள்ளார். இதற்கிடையே லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்று வரும் போராட்டங்களை செய்தி சேகரிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த ஆஸ்திரேலிய பெண் செய்தியாளர் ஒருவர் ரப்பர் தோட்டாவால் சுடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 9 நியூஸ் அமெரிக்க செய்தியாளர் லாரன் டோமாசி ஞாயிற்றுக்கிழமை நடந்த இந்த சம்பவம் குறித்து செய்தி வெளியிட்டுக் கொண்டிருந்த போது
அவரது காலில் ரப்பர் தோட்டா தாக்கியது. இந்த சம்பவம் கேமராவில் பதிவாகியுள்ளது. துப்பாக்கிச்சூடு நடந்த உடனேயே அங்கிருந்த போராட்டக்காரர்கள் டோமாசியிடம் சென்றனர். அவர் நலமாக இருப்பதாக பதிலளித்தார். சில போராட்டக்காரர்கள் காவல் நிலையத்தை நோக்கி நீங்கள் செய்தியாளரை சுட்டுக் கொன்றீர்கள் என்று கோஷமிட்டனர். இதற்கிடையில் இந்த சம்பவம் குறித்து நியூஸ் நிறுவனம் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. லாரன் டோவாசி மற்றும் அவரது கேமராமேன் இருவரும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர்கள் தொடர்ந்து தங்கள் செய்திகளை வெளியிடுவார்கள் என்றும் அந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகில மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.